இந்த சுபகு தொழுகையை நாங்கள் எடுக்கின்ற பொழுது பாங்கு சொன்ன பின்னால் 2 ரக்காத் சுன்னத் தொழுகைகள் இருக்கின்றன. மற்ற எந்த 2 ரக்காத் சுன்னத் தொழுகைகளுக்கும் இல்லாத நன்மைகளையும் சிறப்புகளையும் ரசூலுல்லாஹ் இதுக்கு சொல்லுகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஸ்லிம்லே வருகிறது, நிச்சயமாக எனது யுகம் நாங்கள் இதை தெரிந்து கொண்டால், இந்த சிறப்புகளை விளங்கிக் கொண்டால் சுபகு தொழுகையை விடவே மாட்டோம். அந்த அளவுக்கு சிறப்புகள் நபிகள் சொல்வது நிறைய பேருக்கு தெரியாது, அல்ல தெரிந்திருக்கிறார்கள். இந்த பழைய காலத்தில் கேட்ட பொய்யான செய்திகள் தெரிந்திருக்கிறார்கள். உண்மையான செய்திகள் கேள்விப்பட்டிருந்தால் நிச்சயமா நாங்கள் மாறி இருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி 1721வது இலக்கம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் அறிவிக்கிறார்கள், ரக்அத்தா அல் ஃபஜ்ர் கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. சுபஹுக்கு முன்னால் தொழுகின்ற 2 ரக்காத் சுன்னத்துக்கள் இந்த உலகம் அதில் உள்ளவற்றை விட மிகச் சிறந்ததாகும் நாங்கள் சொல்லலாம். இந்த உலகமும் அதில் நாங்கள் தேவை என்று தேடுறோமே நிறைய விஷயங்கள், எல்லாத்திலையும் சிறப்பா நினைக்கிறோமே, இவைகளை விட சிறந்ததாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எங்க வருது? முஸ்லிம்ல வருது. சஹீஹ் முஸ்லிம்ல வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு அமல் 2 ரக்காத் சுன்னத் தொழுகை, சுபஹ் தொழுகை 2வது 2 ரக்காத் சுன்னத் தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன சிறப்பு மத்த எந்த சுன்னத் தொழுகைக்கும் சொல்லாம ரசூலுல்லாஹ் சொன்னது. அப்ப எவ்வளவு ஒரு கவனத்தோட நிறைவேற்றணும். இகாமத்து வரைக்கும் பார்த்துட்டு இருக்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா ரதியல்லாஹு அறிவிக்கின்ற இன்னொரு செய்தி முஸ்லிமிலே 1722வது இலக்கத்திலே வருகிறது. அடுத்த ஹதீஸாக, அன்னஹு கால ஃபீ ஷஅனி ரக்கத்தைன் இந்த துலூஇல் ஃபஜ்ரி லஹுமா அஹப்பு இலைய மினத் துன்யா ஜமீஅன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹுடைய 2 ரக்காத் சுன்னத்தை பற்றி சொன்னார்கள், எனக்கு இந்த உலகத்திலே உள்ள எல்லாவற்றையும் விட ஒரு விருப்பமான ஒரு விஷயம் இருக்கும் என்றால் இந்த 2 ரக்காத் சுன்னத்தான் சொன்னாங்க. உலகத்திலேயே எனக்கு மிக விருப்பமான ஒன்று எல்லாவற்றையும் விட இருக்குமா? இந்த குடும்பம், மனைவி, புள்ள, சஹாபாக்கள், உலகம், வாழ்க்கை எல்லாம் எல்லாவற்றையும் விட விருப்பமா இருக்கும். அந்த சுபஹ் பாங்கு சொன்னவர் எழும்பி தொழுகிற 2 ரக்காத் இருக்குதானே, அதுதான் எனக்கு மிகவும் விருப்பமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது எப்படி சொல்றாங்க? தூண்டுறதுக்கு சொல்லல, அனுபவிச்சுட்டு சொல்றாங்க. சில விஷயங்கள் இரவு நேரங்கள் நான் இழந்துட்டு இருக்கிறோம், 3 மணி 4 மணி நேரங்கள் இருக்குதானே, எல்லாரும் தூங்கின ஒரு நம்ம எழும்புற நேரம், அதுல கிடைக்கிற ரம்மியமும் நிம்மதியும் அந்த எண்ண ஓட்டங்கள் உலகத்துல வேற எங்கேயும் கிடைக்காது. நபியவர்கள் அதிகமாக வானத்தை நோக்கி பார்ப்பவர்களாக இருந்தார்கள். இரவு நேரங்களில், இரவு நேரத்துல வானத்தை ரசூலுல்லாஹ் அப்படி பார்ப்பாங்க. அவங்களுக்கு எத்தனை சிந்தனைகள் உள்ளத்துல எல்லாம் கொடுப்பாங்க. அந்த நேரத்துல வானத்தை சும்மா எல்லாரும் தூங்கி அமைதியா இருக்கிற நேரத்துல எங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை உள்ளவனும் தூக்கம், எங்களை பிரச்சனை படுத்துற வைந்தாலும் அவனும் தூக்கம். அவனுக்கு போய் கேள்றான கேட்க மாட்டான், அப்ப நாளைக்கு பாப்பேன்னு நினைப்பேன். அவனுக்கு அப்ப தூக்கம் பெருசு. எங்களை ஒத்த பிரச்சனை படுத்துறதுக்கு அடுத்த நாள் இப்போ போடான போக மாட்டான். அவனுக்கு அந்த பிரச்சனையை விட தூக்கம் பெருசுன்னு தூங்கிட்டு இருக்கிற நேரம் அது. அப்ப நம்ம அல்லாஹ் வணங்குறதுக்கு எவ்வளவு சந்தர்ப்பம் அதுல இருக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த 2 ரக்காத் தொழுகை எனக்கு உலகத்தை விட மிக விருப்பமானது. இன்னும் ரசூல் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, புகாரில வரக்கூடிய செய்தி 1169, இது என்ன சுன்னத்துக்கு லம் யகுனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஷைஇன் மினன் நவாஃபிலி அஷத்த மின்ஹு தஆஹுதன் அலா ரக்காத்தில் ஃபஜ்ரி. நபி அவர்கள் சுன்னத்து தொழுகை விஷயத்துல இந்த 2 ரக்காத்து சுன்னத், இந்த சுபஹுக்கு முன்ன 2 ரக்காத்துக்கு எடுத்த கவனம் மாதிரி வேற எதுக்கும் எடுத்ததாக எனக்கு தெரியாண்டான். இந்த 2 ரக்காத்து தொழுதுகிறதுக்கு நபி அவர்கள் எடுக்கிற கவனம் போன்று வேற எந்த தொழுகைக்கும் எடுத்ததாக எனக்கு தெரியாது. இதைத்தான் நான் கண்டிக்கிறேன். கவனமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2ல இருந்திருக்கிறாங்க செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, அதுபோல இந்த சுபஹு சுன்னத் தொழுகை சஹாபாக்கள் அவதானிச்சதுல என்ன ஓதினாங்கன்னு நிறைய அவதானிச்சுக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற செய்தி 1723வது இலக்கத்துல வருது, கரஅ ஃபீ ரகாயத்தில் ஃபஜ்ர் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் வ குல் ஹுவல்லாஹு அஹத். முதல் ரக்கத்துல குல் யா அய்யுஹல் காஃபிரூனும், 2வது ரக்கத்துல குல் ஹுவல்லாஹு அஹதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள். முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. இதை நாங்க செஞ்சுக்கிட்டு வரோம். ஆனா இது மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள் என்று இல்ல, இன்னும் 2 சூரத்தையும் ஓதிக்கிறாங்க. அது சஹீஹ் முஸ்லிம்ல 1724வது இலக்கத்துல வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான யக்ரஉ ஃபீ ரகாத்தைல் ஃபஜ்ரி ஃபில் ஊலா. நபி அவர்கள் 2 ரக்காத் சுன்னத் தொழுகையில முதலாவது ரக்காத்துல ஓதுவார்கள், கூலு ஆமன்னா பில்லாஹி, சூரா பக்ரால வரக்கூடிய வசனம். சூரா பக்ரால 136வது வசனத்துல ரசூல் ஒரு வசனம், அது அடுத்து இன்னொரு வசனம். இந்த ஒரு வசனத்தை ரசூலுல்லாஹ் முதலாவது ரக்காத்துல ஓதுவாங்க, கூலு ஆமன்னா பில்லாஹி வமா உன்சில இலைனா வமா உன்சில இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக வ யாக்கூப வல் அஸ்பாத்தி வமா ஊதிய மூசா வ ஈசா வமா ஊதிய நபியூன. இப்படி வரக்கூடிய இந்த ஒரு நீட்டமான ஒரு வசனம். இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது ரக்காத்தில் ஓதுவார்கள். ஒரு 3 வரிக்கும் அந்த வசனம் குல்குலாத் குல்யால் காஃபிர் மாதிரி ஒரு நீண்ட ஒரு வசனம். இதை ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க.
அப்ப வமா ஊத்திய நபியூன மிர் ரப்பிஹிம் லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும் வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். இந்த வசனத்தை நம்ம இந்த காலத்துல கட்டாயம் ஓதணும். ஏன் சொல்லுவோம்? இது யூதர்களை பற்றியே பேசுற வசனம். அது யூதர்கள் சிலதை நிராகரிச்சாங்க, கிறிஸ்தவர்கள் சில நிராகரிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனத்துல என்ன ஓதுறாங்கன்னா, இவங்க எல்லாம் நிராகரிச்ச அந்த வேதங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று வரக்கூடிய ஒரு வசனம் முதல் ரக்காத்துல ஓதுறாங்க. அடுத்த சூரா ஆல இம்ரான்ல வரக்கூடிய 64வது வசனம், இது பக்ரால வரக்கூடிய 136. அடுத்த சூரா ஆல இம்ரான்ல 64வது வசனம். அப்ப இந்த வசனத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஓதுறாங்கன்னு சொன்னா, குல் யா அஹ்லல் கிதாப், ஏ வேதக்காரர்களே என்று வரக்கூடிய வசனம். தஆலவ் இலா கலிமத்தின் சவாயின் பைனனா வ பைனக்கும், உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு சமனான வார்த்தைக்கு வாருங்க அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, அந்த சூரத்தை ரசூலுல்லாஹி அந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு ஓதுவார்கள். 2 வரி, முதல் ரக்காத்துல அது, 2ஆம் ரக்காத்துல இது. இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள் என்ற செய்தியை நாங்க முஸ்லிம்ல 1724 இலக்கத்தை பார்க்கிறோம். அப்ப இதை நம்ம பாடமாக்கி கொள்ளணும். இந்த கூலு ஆமன்னா பில்லாஹி என்று வரக்கூடிய வசனத்தையும், குல் தஆலவ் குல் யா அஹ்லல் கிதாபி தஆலவ் இலா கலிமத்தின் சவா என்று வரக்கூடிய இந்த வசனத்தையும், அது ஒரு வசனத்துல இது ஒரு வசனத்தில், இதையும் நபியர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தார் என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல நாங்க பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நபி அவர்கள் எப்படி இந்த 2 ரக்காத் தொழுகையில நடந்து கொண்டாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொன்ன உடனேயே கான யுஸல்லி ரக்காத்தைனி, இந்த 2 ரக்காத்தை தொழுதுருவாங்க. ஃபைன் குன்து முஸ்தைகலத்தன், அந்த வேளையில நான் முழிச்சிருந்தேன் என்று சொன்னா, அந்த நேரத்தில் நான் முழிச்சிருந்தேன் என்று சொன்னா தொழுதுட்டு என்னோட பேசுவாங்க. ஹத்ததனி, என்னோடு பேசுவார்கள், தொழுது விட்டு என்னோடு பேசுவார்கள். இவ்வளவு ஒரு இந்த மாதிரி நீ கட் பண்ண பண்ணி பாருங்க. அந்த மதீனா ஒரு இருளான பிரதேசம் தான். நைட்ல சுபகுல 2 ரக்காத் தொழுதுட்டு ரசூலுல்லாஹ் மனைவியோட பேசுறாங்கன்னு சொன்னா உள்ளத்துல ஒரு என்ன அமைதி ஒன்று அணி கிடைச்சிருக்கு உள்ளத்துல. இன்றைக்கு எப்படி கிளம்புற 7:30 கிளம்புற மனைவி, 8:30 கிளம்புற கணவன், மூஞ்சி பார்த்துக்கலோ இயலாது. விளையாட்டான மோத்த முடிச்சு பார்க்கவே மாட்டோம். அப்படி ஒரு ஜாதி என்ன பேய் அடிச்ச கோலத்துல தான் என்ன செய்யறது, நாங்க சுபகு கிளம்புறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபகு தொழுது முடிஞ்சு 2 ரக்காத் தொழுது முடிஞ்சோடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முடிச்சிருந்தா பேசுவாங்க. இல்லை என்று சொன்னால் இல்தஜா, தனது வலது பக்கத்திலே சாய்ந்து படுத்துக் கொள்வார்கள். நபியர்களை பொறுத்த வரைக்கும் தூக்கம் உதுவை முறிக்காது, தூக்கம் உதுவை முறிக்காது. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தூங்கிக் கொள்வார்கள் என்ற செய்தி நான் பார்க்கிறோம். இகாமத் சொல்லும் வரைக்கும் இங்க ஒரு சந்தேகம், என்ன ரசூலுல்லாஹ் தொழுகல ஆயிஷா எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாரு, ரசூலுல்லாஹ் தொழுகல ஆயிஷா எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஏண்டா முழிச்சிருந்தா பேசுவாங்கன்னு அர்த்தம் என்ன? தூங்கிட்டு மிரிப்பாங்கன்னு அர்த்தம் தானே. முழிச்சிருந்தா பேசுவாங்க. எதையும் நல்ல வழியில சிந்திக்க பார்க்கணும். முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? முழிச்சிருந்தா பேசுவாங்கன்னா மாதாவிடாய் காலம் அல்லாத காலம் இருக்கணும். மாதாவிடாய் காலத்தை தூங்க தான் செய்வாங்க. ஏன்னா ஒரு தொழுகை கடமை இல்லை, தொழுகை கடமை இல்லை. இதைத்தான் ஆயிஷா சொல்றாங்களே ஒழிய அவங்க சில டைம்ல சுப இல்லாம தூங்கிக்கிறான்னு அர்த்தம் இல்லை, சில நேரத்துல சுப இல்லாம தூங்கிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஆனா அர்த்தம் என்ன என்றால் மாதாவிடாய் கால பாத்தீங்கன்னா அவங்க எழுப்ப மாட்டாங்க, தூங்கிடுவாங்க. 10 டைம்ல பேசுவாங்கன்னு அர்த்தம். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.